ஓம் சாந்தி. இந்த மெய்ப்பொருள் ஆன்மீக குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை குறிப்பிடுகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்சத்துக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கான தலைப்பு உன் வாழ்வு உன் கையில் அப்படின்னு இருக்கு. இப்ப வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கிற இடைப்பட்ட காலம்தான் இங்க வாழ்க்கை அப்படின்னு இருக்கு. இந்த வாழ்க்கையில நம்மளுடைய அனுபவங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம அடைந்த பலாபலன்கள், இதெல்லாம் நம்ம வாழ்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப உன் வாழ்வு உன் கையில் இருக்கு. பட் ஆனா சிறு வயது முதலே நம்மளுடைய ஒவ்வொன்றுமே எதுவுமே நம்ம சுயமாக செய்யக்கூடிய அந்த ஒரு இயல்புல நம்ம இல்லை. நம்ம பாரத நாட்டுல நம்ம பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே இருக்கிற இந்த காலம் எப்பயுமே பாரத நாட்டுல பிறந்த நம்ம எல்லாருக்குமே பிறராலதான் இயக்கப்படுற மாதிரி நம்மளுக்கு ஒரு அமைப்பு, சமூக அமைப்பு அப்படி இருக்கு. அப்ப எப்படி உன் வாழ்வு உன் கையில்னு சொல்றாங்க. அப்ப எப்படி என் வாழ்க்கையை நான் எப்படி வாழறது இல்லையா? என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இன்னொருத்தர் தான் இருக்கு. என் பள்ளி பருவமும் என் தாய் தந்தையோட தான் இருக்கு. என்னுடைய கல்லூரியில் இருக்கிற நான் படிக்க வேண்டிய பாடங்களையும் அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு 70% பேருக்கு, 70% மாணவர்களுக்கு திருமணம் கூட தாய் தந்தை தான் டிசைட் பண்றாங்க இல்லையா? இப்படி இருக்கும்போது எப்படி கேட்கலாங்கம்மா? உங்க லைன்லயே இல்ல, இணையத்துல இல்ல. போன் வந்துருச்சுடா கண்ணா, போன் வந்துரு. அப்ப எப்படி நம்மளோட வாழ்க்கையை நம்மளதான் ஆக்க முடியும் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம கையில இல்ல, எல்லாமே பிறராலதான் இங்க இயக்கப்படுது. ஈவன் நம்ம விருப்பப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணிண்டா கூட அந்த வாழ்க்கையை நம்ம பரிபூர்ணமா வாழ முடியாது. ஒரு சமூக சூழ்நிலையில தான் நம்ம வாழறோம். எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அப்ப எப்படி நம் வாழ்வு நம் கையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப உனக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு தருணமும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிம்பாங்க இல்லையா? அந்த ஒரு தருணமும் உனக்கானதா தான் இருக்கு. அது உன்னால நீ அதை தேர்ந்தெடுக்கிறையோ இல்ல அதுவாகவே உன்னை அடையிறதோ, ஆனா அந்த தருணம் உன்னுடையதாக இருக்கு. அப்ப அந்த தருணத்துல பயணிக்க போறது யாருன்னா நம்ம தான் பயணிக்க போறோம். அப்ப நம் கையில் தானே இருக்கு. அந்த டிக்கெட் வாங்கி ஒருத்தவங்க கொடுத்துடலாம். இறங்குற ஸ்டேஷன் கன்னியாகுமரியில இருந்து டெல்லி வரைக்கும் டிக்கெட்டிங் பண்ணி கொடுத்துடுறாங்க அப்படின்னா கூட இந்த இடைப்பட்ட ஜேர்னி இருக்கு இல்லையா? அது நம்மளுடைய தருணமா தானே இருக்கு. அது மாதிரி தாய் தந்தை அமைத்து கொடுத்த கல்யாணமா இருக்கலாம், நம்ம விரும்பி செயல்படாத அலுவலகமா இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் அந்த தருணங்கள் அங்க அமைந்திருக்கிற ஒரு தருணமும் உன்னுடையதாக தான் இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு வேலையில இருக்கோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம விரும்பி ஏத்துக்கல அப்படின்னாலும் விருப்பமும் இல்லை, விருப்பம் இன்மையும் இல்லாத ஒரு செயல்பாட்டுல நம்ம இருக்கோம் அப்படின்னா செய்யக்கூடிய பணிகளை உள்ளார்ந்த மனதோட அந்த பணிகளை நம்மளுடைய கடமையா ஏற்றுக்கொண்டு செய்யும் போது பாத்தீங்கன்னா அதுல நம்ம சிறப்பிக்க முடியும். அந்த சிறப்பிக்கிறது, அதை நம்மளுடையதா ஆக்கிக்கிறது, அதுல நம்ம வெற்றி கொள்றது, அதுல நம்ம நிறைவடைகிறது போன்ற எல்லாமே யார் கையில இருக்குன்னா அந்தந்த தனிப்பட்ட மனிதர்கள் கையில தான் இருக்கு. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே ஒரு தருணத்தையும் உன்னுடையதாக ஆக்கி கொள்ளக்கூடிய அந்த பக்குவமும் அந்த அந்த உணர்தலும் யார்கிட்ட இருக்குன்னா நம்மள்ட்ட தான். அந்த ஒரு நமக்கு அடைந்த அந்த ஒரு தருணம் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனா அத நம்மளுடையதான் ஆக்கி கொள்றோம் இல்லையா? அந்த விஷயம்தான் நம்ம கையில தான் இருக்கு. அதான் உன் வாழ்வு உன் கையில் அப்படிங்கிறது. ஏன்னா இங்க எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடக்கலாம். நம்ம விரும்பாத பல நிகழ்வுகள்ல நம்ம பயணிக்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு இருக்கலாம். ஆனா அந்த பயணத்துல ஒவ்வொன்றையும் தனதானதாக ஆக்கி கொண்டு அந்த கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு
நொடி அந்த துளி நேரம் இருக்கு இல்லையா, அந்த நொடி துளிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுடைய ஆக்கி கொள்ளக்கூடிய அந்த பாங்கு யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம மனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனம் வந்து எப்பயுமே பல எண்ணங்களோட இல்லாம பலவாறு சிந்திக்கிறது, பலவாறு இதுல இல்லாம, மனம் வந்து எப்பயுமே ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்கும்போது நம்ம எதுல பயணிச்சாலும் அதுல நம்மளால சிறப்பானவற்றை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல நம்ம இருப்போம். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இங்க எல்லாத்துக்குமே என்ன வேண்டிருக்குன்னா, அந்த மனம் அப்படிங்கிறத நம்ம குப்பை தொட்டியா வச்சுக்காம அதை வந்து ஒரு அழகான மகா பாத்திரமாக, அதை வந்து ஒரு கருவூலம் மாதிரி, நம்ம வீட்டு பேங்க் லாக்கர் மாதிரி, நம்ம பீரோ லாக்கர் மாதிரி, அதெல்லாம் என்ன வைக்கிறோம்? நல்ல பொருள்களை தான் வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி மனதுல எப்பயுமே நல்ல நல்ல விஷயங்களை சேகரிக்கணும். நம்ம பார்வை எப்பயுமே எப்படி இருக்கணும்? நல்லவற்றையே பார்க்கக்கூடிய அந்த பார்வையை நம்ம கத்துக்கணும். அதாவது சொல், செயல், எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா தூய்மையாக இருக்கணும். அப்ப நம்ம பார்வை அந்த நோக்கு, நம்மளுடைய நோக்கு அப்படின்னு பார்வைனா விஷன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதாவது பார்க்கப்படுற பொருள் அந்த வேடிக்கை பார்க்கறது கிடையாது. நோக்கு அப்படின்னு இருக்கு. அது என்ன விதமாக பார்க்கிறோம், அது என்ன விதமாக உள்வாங்கி கொள்கிறோம் அப்படிங்கறது இருக்கு. இப்ப எல்லாத்திலையுமே எனக்கு அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, நான் விரும்புற எதுவுமே வாழ்க்கையில நடக்கல, ஆனா நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பயணிச்சேன் அப்படிம்பாங்க. இப்ப விரும்புற எல்லாமே சரியானதா அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது. இங்க பிரபஞ்சத்துல நமக்கானதுதான் நமக்கு கொடுக்கப்படுறது. அது தாய் தந்தையால கொடுத்தாலும் சரி, நம்மளே தேர்ந்தெடுத்தாலும் சரி, நமக்கு உரிய ஒன்றுதான் நமக்கு கிடைக்கிறது. இப்ப ஒரு தோட்டம் இருக்கு அப்படின்னா, ஒரு தோட்டக்காரன் இருக்கான், அவன்கிட்ட வந்து 2 வகையான விதைகள் இருக்கு அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு செடி போடுறான், அவ ஒரு ஆப்பிள் போடுறான்னே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 2 இதுவும் வளர்க்குறான், ஒரே மாதிரி தண்ணி ஊத்துறான், ஒரே மாதிரி சன்லைட், ஒரே மாதிரி மழை, எல்லாமே அது உரம் போடுறது எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும், ஆரஞ்சு அப்படிங்கிறது என்ன பண்றதுன்னா அதோட தன்மையில தான் முளைக்கிறது. ஆப்பிள்ங்கிறது அதோட தன்மையில தான் இருக்கு இல்லையா? அந்த கனி வேற மாதிரி இருக்கு, புளிப்பு சுவையுடையதா இருக்கு. இந்த கனி வந்து இனிப்பு சுவையுடையதா இருக்கு. இப்ப இது 2 எல்லாமே ஒன்னா கிடைக்கும் போது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, அதற்கு எது உரியதோ அது அதனிடம் சென்று அடைகிறது. இதுதான் நம்ம அழகா புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த லா ஆஃப் யூனிவர்ஸ். எப்படின்னா, யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். சொல்லுவாங்க இல்லையா, உடம்பு ஃபுல்லும் எண்ணெய் தடவிட்டு பருப்பு மேல உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும் அப்படிமா. அது மாதிரி நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம வரும்பொழுதே நம்ம என்ன பலாப்பலன் அடையணும்னா, நம்மளோட அக்கௌண்ட் ஃபுல்லும் ஆல்ரெடி நம்மளுக்கு நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இல்லையா? அதுல இருக்கிற அந்த நம்மள்ட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்ட பணத்தை தானே நம்ம எடுத்து என்ஜாய் பண்றோம். அது மாதிரி நம்ம போன ஜென்மத்துல நமக்கானதாக என்ன ஒரு நல்ல விஷயங்களோ, என்ன ஒரு தீய விஷயங்களோ, அதாவது என்ன குட் ஒன்னோ என்ன பேட் ஒன்னோ நம்ம சேர்த்து வச்சிருக்கோமோ அததான் இந்த ஜென்மத்தை என்ஜாய் பண்றோம். சோ நம்ம நம்மளுடைய இந்த மன வாழ்க்கையா இருக்கட்டும், நம்மளுடைய படிப்பா இருக்கட்டும், நம்மளுடைய அலுவலகம் வேலை அமைப்பா இருக்கட்டும், அதை நம்மளே செலக்ட் பண்ணல, வேற யாரோ தான் நமக்கு செலக்ட் பண்ணி தந்தாலும், இல்ல ஈவன் நான் தான் அதையே செலக்ட் பண்றேன், எனக்கு அது உரிமை இருக்குன்னா கூட, எப்படி இருந்தாலும் உனக்கானது மட்டும்தான் உன்னை வந்து அடையும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது வழி வந்து இன்னொருத்தரால இருக்கலாம், இல்ல நம்மளே நம்மளை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அது உனக்கானதாக இருந்தாதான் உன்னை வந்து அடையும் அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு, இன்ஜினியரிங்னா எப்படி எங்க இருக்கணும்? மெக்கானிக்கல் இன்ஜினியராவோ, இல்ல சிவில் இன்ஜினியராவோ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியராவோ இருந்தா என்ன செய்யணும்? அந்த வேலையை தானே செய்யணும். ஏன்னா நிறைய பேர் பேங்க்ல அக்கௌண்டண்டா, கேஷியரா உட்காந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன புரியுறதுன்னா, அவங்க என்னதான் 5 வருடம் வந்து லோன் வாங்கி இன்ஜினியரிங் படிச்சாலும் அவங்களுக்கான அவங்க என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கனால அந்த வேலையில இருக்காங்க. அப்ப இது இப்ப எனக்கானது எனக்கு கிடைக்கல, நான் வந்து அதை என்ஜாய் பண்ணல, அதை என் வாழ்க்கையில எல்லாரும் குறுக்கிட்டாங்க, அப்படி போன்ற பல விஷயங்கள்லாம் நமக்குள்ள தோணும். ஆனா உனக்கு இந்த இடத்துல நான் வந்து ஒரு பதிவு பண்றேன், சினிமாவசனம் தான். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது எப்பயுமே கிடைக்காது. ஏன்னா உனக்கானது மட்டும்தான் உன்னை வந்து அடையும். இதுதான் யுனிவர்சல். அது நம்ம அதுக்கு தகுதி அற்றவர்களாக தோன்றினா கூட, இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கையில, இந்த தற்கால வாழ்க்கையில நம்ம தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நம்ம வந்து அடையக்கூடிய வேண்டிய ஒன்று வந்து நம்மளை வந்து அடையும்.
அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப நமக்கு என்ன வந்திருக்கோ அது நமக்கானதுதான். நம்ம போன ஜென்மத்துல நம்ம சேர்த்து வச்ச விஷயங்கள் தான் இந்த ஜென்மத்துல நம்ம வந்து அடையிறது. நம்ம என்னென்ன இதை வந்து நமக்கானதாக நம்ம சேர்த்து வச்சிருக்கோமோ அதுதான் வருது. அப்ப போன ஜென்மத்துல வர்றதுதான் இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கிறோம்னா, அப்ப இந்த ஜென்மத்துல என்ன பண்ணணும்? செய்வது எல்லாமே நல்ல விஷயமா செய்யும். கவனம் எதுல இருக்கணும்? சொல் செயல் எண்ணத்துல கவனம். இப்போ சொல் செயல் எண்ணம் கவனமா நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா, அடுத்த பிறவிக்கான நல்லவற்றை நம்ம சேமிக்க முடியுது. புரியுறதா? நல்ல விஷயங்களை சேமிச்சு வைக்க முடியும். ஏன்னா இப்ப போன ஜென்மத்துல செஞ்ச தீய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இப்ப என்ன பண்றோம்? நிறைய கஷ்டப்படுறோம். அப்ப அடுத்த ஜென்மத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்தி கொள்முதல் வரத்துக்கு தான் அது கொடுக்குறாங்க. அதை நம்ம இங்க இந்த தருணத்தை பயன்படுத்திக்கணும். பிரசன்ட் வாழ்க்கையில பயன்படுத்தி நம்ம ஃபியூச்சர், அதாவது எதிர்கால பிறவி இருக்கு இல்லையா, அந்த நெக்ஸ்ட் பர்த் அப்படிம்பாங்க, அடுத்த பிறவிக்கு அதை வந்து நம்ம பலாபலனை சேர்த்து வைக்க பழகணும். அப்ப நல்ல விஷயங்கள்ல மட்டும்தான் கவனம் இருக்கணும். நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம நோக்கு இருக்கணும். நல்ல விஷயங்களை மட்டும்தான் அகத்தாய்வு செய்யணும். தேவையற்ற விஷயத்தை எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவையற்ற விஷயத்தை தான் 4 பேர் சேர்ந்தா பேசுவோம். அரசியல் பேசுவோம். ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அந்த தப்பான இன்சிடென்ட் தான் 4 பேர் கூடி கூடி பேசுவோம். மனிதனுடைய ஒரு தகுதி என்ன அப்படின்னா, 2 பேர் சேர்ந்தா 3வது பர்சனை தப்பா பேசுறதுதான் நம்ம ஒரு தகுதியா வளர்த்து வச்சுருக்கோம். ஆனா அது செய்யக்கூடாது. ஏன்னா தப்பான விஷயங்களை நம்ம பேசி ஒருவரை பத்தி தப்பான அபிப்பிராயங்களை நம்ம பரப்பும் பொழுது என்ன ஆகுது? இதெல்லாம் நம்மளுடைய கணக்குல என்ன பண்றது? குற்றமாக பதிவுபடுறது. அப்ப அடுத்த ஜென்மத்துல நம்மள நிறைய பேர் வந்து தவறா பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல நம்ம வாழ்க்கை அமையும். சரியா? அப்ப நம்ம வாழ்க்கை வந்து எதிர்கால வாழ்க்கையே நம்ம கையில தானே இருக்கு. அடுத்தடுத்த பிறவிக்கான வாழ்க்கையை கூட நம்ம தான் இந்த தருணத்துலதான், இந்த பிறவியில தான் சரி பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் புரிஞ்சுக்கணும். இது புரிந்து நடக்கிறவனுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையும் சிறப்பா நடக்கும், அந்த வாழ்க்கையும் சிறப்பா. சரி, இப்ப நம்ம நல்ல எண்ணம் சொல் செயல்ல இருக்கும்போது, நல்ல சிந்தனையில இருக்கும்போது நம்ம வாழற இந்த தற்பொழுது வாழறோம்ல பிரசன்ட் சுச்சுவேஷனை நம்ம அழகா கையாளக்கூடிய அந்த பக்குவம் நம்மள்ட்ட இருக்கும். அப்ப வந்து எப்பயுமே அந்த தவறுகள் அப்படிங்கிறது வரும் வந்து அடையும். அது எப்படின்னா, எப்படி வந்து நேர்மறை வருதோ அது மாதிரி எதிர்மறையும் வரதான் வரும். ஆனா நம்ம எப்படி வீட்டை எப்படி ஒட்டடை அடிச்சு டஸ்டிங் பண்ணி வீட்டை பெருக்கி மொழிகி அதெல்லாம் செய்யறோம் இல்லையா, கிளீன் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி அப்பப்ப நம்மள்ட்ட என்ன இன்னைக்கு நம்ம என்ன தீய எண்ணம் நமக்குள்ள வந்தது, நம்ம இன்னைக்கு என்ன தீய செயல் செஞ்சோம், எதை செய்யக்கூடாது, விடுக்க வேண்டியது என்னென்ன, எடுக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கறத இரவுல நம்ம சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு ஒதுக்கி கிளீன் பண்ணணும். நம்ம எண்ணங்களை தேவையற்றதை தூக்கி போட்டுட்டு தேவையற்றதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு, தேவையற்ற எண்ணங்கள் வந்து விட்டது, பிரபஞ்சமே என்னை மன்னிச்சுக்கோ, இறைவா என்னை மன்னிச்சுக்கோ, தேவையற்ற செயலை புரிதல் இல்லாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருந்தேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அதை அன்னன்னியோட குப்பைய எரஸ் பண்ண. இப்படி வீட்டுல எப்படி பண்றோம் இல்லையா, நைட்டு வீட்டை எல்லாம் கிளீன் பண்ணி வீட்டுல இருக்கிற தேவையற்ற குப்பைகள் எல்லாம் என்ன பண்றோம், குப்பை தொட்டியில போட்டு காலையில தூக்கி வெளியில போட்டுருவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம நைட்டுல என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் ஆராய்ந்து எது சரியானது எது தவறானதுன்னு பண்ணி அன்னன்னைக்கு என்ன பண்ணணும்னா தீயவற்றை எல்லாம் விடுத்து நல்லவற்றை எடுத்துக்கொள்ளணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளை பத்தி ஒரு தேர்ட் பர்சன் வியூல, 3ஆம் மனிதருடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்போதுதான் நம்மளுடைய சரி தவறு நமக்கு புரியும். நம்ம செய்யற எல்லாமே நமக்கு சரியாக படுறதுனாலதான் செய்யறோம். அப்ப 3ஆம் மனிதராக ஏதோ அடுத்த வீட்டு அம்மா அப்படி செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரொம்ப தவறா தெரியும். அதை நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்னு இருக்கும். ஏன்னா நமக்கு நம்மளேதான் நீதி வழங்கக்கூடிய நீதிமானா இருக்கணும். இப்பவே நம்மளுக்கு நம்ம நீதி வழங்கி நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு வந்து தர்மராஜா வந்து நீதி வழங்க தேவை இருக்காது. அன்னன்னைக்கு நமக்கு நம்மளே தர்மராஜாவா இருக்க கத்துக்கணும். ஜட்ஜா யாரு இருக்கணும், நம்மளே ஜட்ஜிஃபை பண்ணணும். நம்மளுடைய சரி தவிர பார்த்து சரி பண்ணக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இது எல்லாமே நம்ம பழகிக்கும் போது நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கும். ஏன்னா நமக்கு கோபமோ ஆத்திரமோ அகங்காரமோ வராது. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆன்மீகத்திலே எல்லாரும் வராங்க. இப்ப நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை நம்மளே மகிழ்ச்சியானதாக ஆக்கிக் கொள்ளலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில
நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தருணத்தையும், ஏன்னா இப்ப பிரசன்ட்ல வாழு அப்படிங்கிறாங்க. யார் சொல்றாங்க? சித்தர்கள், பெருமக்கள், ஞானிகள் போன்றவர்கள், ஆன்றோர் சான்றோர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஏன் பிரசன்ட்ல வாழு அப்படிங்கிறாங்கன்னா, நேத்திக்கு தப்பாயிடுச்சு, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உன்னுடைய இந்த தற்பொழுதைய இந்த தருணம் இருக்கு இல்லையா, இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருக்கு இல்லையா, அதை நீ நழுவ விட்டுற. இப்ப கிடைக்கிற அற்புதங்களை நீ மறந்து போயிடுற அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இப்ப இந்த தருணத்துல, இந்த 5 நிமிஷத்துல, இந்த 2 நிமிஷத்துல என்ன நடக்கிறதோ அதுல பயணிக்க கத்துக்கணும். நாளைக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நேற்றைய தவற நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற அதுல புரிதல் இருக்கணும். ஆனா நேற்றைய செயல், நாளைய செயல்லாம் போட்டு இன்னைக்கு குழப்பிக்காம இப்ப செய்ய வேண்டியதை 100% ஃபுல்ஃபில்லா செய்யணும். ஜாப் அப்படின்னா வேலைன்னா ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னா வேலை செய்யும் போது எப்படி செய்யணும்? முழுமையாக செய்ய வேண்டும். அதுல வந்து நம்மள அந்த வேலையில ஈடுபடுத்தி கொண்டு செய்ய வேண்டும். அந்த நம்ம வந்து ஒரு நர்ஸா இருக்கோம் அப்படின்னா நம்ம தான் அந்த உயிரை காக்க வேண்டிய கடமையில இருக்கோம் அப்படிங்கறத 100% உணர்ந்து செய்யும். ஒரு டாக்டரா இருக்கணும், அப்படித்தான் அந்த உயிருக்கான பொறுப்பாளர் நான் தான் அப்படின்னு இருக்கணும். ஒரு போலீஸா இருக்கும், காவலாளரா இருக்கணும், உங்களுக்கு நான் தான் காவல் அதிகாரிங்கிறது உணர்ந்து செய்யணும். டீச்சர்னா என்ன செய்யணும்? இங்க இருக்கிற குழந்தைகளோட அறிவு திறனை யாரு மேம்படுத்தணும், யார் வந்து வளர்க்கக்கூடிய இதுல இருக்காங்க, அந்த பொறுப்பை இறைவன் யார்கிட்ட கொடுத்திருக்காரு? எங்கிட்ட கொடுத்திருக்காரு. இங்க இருக்கிற ஒரு குழந்தையோட அறிவு தீபமும் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை லவ் பண்ணி, இந்த ஆசிரியர் அப்படிங்கிற அந்த வேலையை நம்ம எப்படி பண்ணணும்? விரும்பி அதுல வந்து ஒரு காதல் கொண்டு அதுல ஒரு முழுமையாக ஈடுபட்டு அந்த ஒரு குழந்தையும் எப்படி ஒரு உளிய வச்சுன்னு எப்படி ஒரு சிற்பி செதுக்குறாங்க, அந்த மாதிரி செதுக்கி கொண்டு வர வேண்டும். இப்படிதான் நம்ம வேலைகள்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுல ஒரு விருப்பத்தை, அதுல ஒரு ஈடுபாடை நம்ம கொண்டு வரோம். இப்படி பண்ணும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ நாளைக்கே சிறந்த ஆசிரியர், ஒரு சிறந்த போலீஸ்மேன், ஒரு சிறந்த டாக்டர்னு அவார்டு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச விஷயத்த நம்மளுடைய ஆக்கி கொள்ள வேண்டியது பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அது நம்மள்கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம பலதரப்பட்ட எண்ணங்கள், பலதரப்பட்ட செயல்கள்ல இருந்து நம்மள விடுபடுத்தி கொண்டு நம்ம செய்யற செயல்லையும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி பண்ணணும்? ஈடுபாடா இருக்கணும். நம்ம ஒரு தாயா இருக்கோம் அப்படின்னா அந்த தாய்மையை உணர்ந்து கொண்டு நம்ம குழந்தைங்க மேல அந்த அன்கண்டிஷனல் லவ் தான். அன்பை வைக்கணும்னா என்னன்னா அதை நாளைக்கு என்னை காப்பாத்தும் அது கிடையாது. இறைவன் என்னிடம் ஒரு 2 குழந்தைய ஒப்படைச்சிருக்காரு, 3 குழந்தைய ஒப்படைச்சிருக்காரு, இல்ல ஒரே ஒரு குழந்தைய ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னா அந்த இறை குழந்தையை அந்த குழந்தைக்கான வாழ்வாதாரத்தை சேர்த்து செஞ்சு தரதும், அதுக்கான கல்வியை கொடுக்கறதும், அதுக்கு பண்பு நலங்களை வளர்க்க வேண்டிய அந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் நான் இருக்கேன் அப்படின்னு உணர்ந்து கொண்டு அந்த வேலைய அழகா செய்யும். அந்த அன்பு கலந்த மனோநிலையில செய்யும். அதே மாதிரிதான் ஒரு கணவனோ மனைவியோ நமக்கு இருக்காங்கன்னா அந்த கணவனோ மனைவியோ இறைவன் நமக்காக அளிக்கப்பட்ட அன்பு உள்ளங்கள். அப்படி புரிந்து கொண்டு பயணிக்கணும். எப்பயுமே ஒரு கணவனுக்கு மனைவி செய்யற எல்லாமே தப்பா இருக்கும், மனைவிக்கு கணவன் செய்யற எல்லாமே தப்பா இருக்கும். ஆனா அது தப்பான மனநிலை. ஒருவரை ஒருவர் வெறுப்பதற்காக நம்ம வந்து ஒரு கூட்டுக்குள்ள வாழல. இப்ப நம்ம இது ஒன்றொன்றையும் புரிந்து கொண்டு வாழும்போது வாழ்க்கை நல்லா இருக்கு. நம்ம அன்பானவர்களாகவும், நம்ம மன்னிக்க கூடியவர்களாகவும், மறக்கக்கூடியவர்களாகவும், பிறர் செய்த தீமைகளை மறக்கக்கூடியவர்களாகவும், மன்னிக்க கூடியவர்களாகவும், அன்பு செலுத்தவர்களாகவும், நன்றி உணர்வோடும் இருக்கும்பொழுது என்ன ஆகுறதுன்னா ஒவ்வொரு உறவுமே ஒரு உன்னதமான உறவா நம்மளுக்கு புலப்படும். இல்லைன்னா என்ன தோணும்? ஆஹா, இவன் வந்து அடுத்து கிடக்குறான், இவன் வந்து மறைச்சு தீமை செய்யறான், இவன் கெட்டவன், இவன் வீட்டுக்கு வந்தான், என் வீட்டுல கண்ணு பட்டுடுச்சு, அவன் வந்து அவங்க வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க, எங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு போன்ற மனோபாவம்லாம் நமக்கு வரும். அந்த மாதிரி மனோபாவம் ரொம்ப தவறு. அதுதான் எதிர்மறையான மனோபாவம். புரியதா? யார் வந்தாலும் யார் வராட்டியும், யார் நின்றாலும் யார் நிற்காட்டியும், யார் சொன்னாலும் யார் சொல்லாட்டியும் நடப்பவை எல்லாமே எப்படி இயல்புப்படி நடக்கும் இல்லையா? அதை யாராலுமே தடுக்க முடியாது. அப்ப நடக்கிறது எல்லாமே நமக்கானதுதான். நம்ம வாழ்க்கையில நம்மள வந்து அடையிறது. இது எல்லாமே புரிஞ்சு கொண்டு வாழும்பொழுது என்ன ஆகும்னா வாழ்க்கை இன்பமா இருக்கும். இப்ப எப்படி நமக்கு ஒரு இன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் என் கையில ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் இல்லையா? அதே மாதிரி ஒரு துன்பம் கொடுக்குறாங்க, ஒரு வன்சொல் பேசுறாங்கன்னா அதையும் இது எனக்கு வந்து சேர வேண்டியது வந்திருக்கு அப்படின்னு ஏற்றுக்கணும். நம்ம போன ஜென்மத்திலேயோ எப்பயோ ஒரு சிறு வயதிலேயோ ஏதோ ஒரு தருணத்திலயோ யாரையான்னு நம்ம ஒரு வன்சொல் சொல்லியிருப்போம் இல்லையா? அப்ப அது நமக்கு இப்ப சுகத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி வரும்.
ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு சரிசமமான எதிர்வினை உனக்கு உண்டு அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடைய நியதி, யூனிவர்சல் லாவா இருக்கு. அப்ப அது வந்துதான் ஆகும். அப்ப புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு பிறரிடமிருந்து நமக்கு ஏதோ ஒரு கஷ்டமான சொல்லோ ஏமாற்றுறாங்க அப்படின்னா அந்த ஏமாற்றப்படுற அந்த விதமோ எதுவா இருந்தாலுமே இது நம்ம முன்னாடி செஞ்சது நமக்கு பின்னாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப எப்படி வினை, இப்ப திணை விதைச்சா திணை இருக்கிறோம், அரிசி விதைச்சா நெல்லு விதைச்சா நெல் இருக்கிறோம் இல்லையா? இப்ப வினை செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த வினை தானே நமக்கு திரும்பி வரும். புரியணும். புரிஞ்சுட்டா எல்லாமே புரிதல் மட்டும்தான் இங்க நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. எங்க எல்லாமே எனக்கு மட்டும் அமையல, நான் மட்டுமே நன்னா இல்ல, மற்ற குடும்பங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் எப்படி வருதுன்னா அந்த புரிதல் இன்மையாலதான் வருது. அப்ப இப்ப இருக்கிற இந்த சுச்சுவேஷனை, இந்த ஒரு நிலைப்பாடை எப்படி கையாளணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணும். அப்ப நம்ம பொறுமையாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது அதுல இருந்து எப்படி வெளியில வருது, அதை எப்படி கையாளலாம்ங்கிறது நமக்கு புரியும். உறவுகளை கையாளுறதும் அப்படித்தான் இருக்கு, உடைமைகளை கையாளுறதும் அப்படித்தான் இருக்கு. ஆனா எப்பயுமே ஒரு மாதிரி பொன் பொருள் மேல ஆசை இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க இல்லையா? மாது அந்த மாதிரி மேல எல்லாம் ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? பெண்ணாசை பொன்னாசை கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் என்னத்துக்கு சொல்றாங்கன்னா, அளவுக்கு மீறி எல்லாத்தையும் ஆசைப்பட்டு இது பன்மடங்கா பெறுகிறது. ஒரு அமௌண்ட், ஒரு பணத்தை வந்து ஒரு ஒரு வங்கின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பைனான்ஸ்ல போட்டோம் அப்படின்னா டபுள் ஆறுது ட்ரிபிள் ஆறுதுன்னா ஆசையில போட்டோம்னா என்ன ஆகுறது, அதை இழுத்து முடிடுறான். ஒரு சட்டன் அமௌண்ட் கிடைச்சுன்னு இழுத்து முடிடுறான். அப்ப அங்க என்ன நம்ம ஆசைனால நம்ம வீணாப்புறோம். ஏன்னா அங்க நமக்கு புரிதல் இல்லை, நமக்கு பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, நம்ம செய்யற செயல் கரெக்டா அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லாம போயிருக்கு. அதான் அந்த பக்குவம், நிதானம் இருந்தா பக்குவம் இருக்கும், செய்யற செயல் கரெக்டா அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த நோக்கு இருக்கு. அனலைசேஷன் அப்படிம்பாங்க. அது என்ன ஏது கரெக்டா செய்யறோமா அப்படின்னு அத அனலைஸ் பண்றது. அது ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அதுல ஒரு அனலைசேஷன், அது செய்யற விஷயம் சரியா தவறா, வேணுமா வேண்டாமா. ஈவன் ஒரு 500 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறோம்னா கூட அந்த அனலைசேஷன் வேணும். இந்த புடவை இந்த தருணத்துக்கு தேவையா தேவையில்லையா? ஏன்னா நம்ம நினைக்கலாம் 500 ரூபாய் தானே, ஒரு சீலை தானே எடுத்துக்கலாம்னு நினைக்கலாம். 500 ரூபாய் தான், கரெக்ட் தான், சின்ன பணம் தான் இப்ப இருக்கிற காலத்துல. ஆனா சட்டுன்னு ஏதோ உடம்புக்கு வருது அப்படின்னா டாக்டர் ஃபீஸ் 500 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? அது அதற்கு பயன்படும். இந்த மாதிரிதான் சில விஷயங்களை தீர ஆலோசிச்சு அப்படிங்கறதுதான் அனலைசேஷன்ங்கிறாங்க. தீர ஆலோசிச்சு செய்யும். இது மாரி இந்த மாதிரி ஒன்னொன்னையுமே நம்ம புரிதலோட செய்வது நம்ம வாழ்க்கை நம்ம கையில. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற தருணம், நமக்கு கிடைச்சிருக்கிற உறவுகள், நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த வேலை, நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த படிப்பு போன்ற எல்லாவற்றையுமே நேசித்து ஏற்றுக்கொண்டு இது எனக்கானது, என்னை வந்து அடைஞ்சிருக்கு, இப்ப எனக்கானது எங்கிட்ட தானே வரும் இல்லையா அப்படிங்கறதுல ஒரு புரிதல் இருந்து அதுல இருந்து நேசத்தோட அதுல நம்ம பயணிக்கும் போது பார்த்தா அந்த ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு மணித்துளியும் எப்படி இருக்கும்னா ஒரு இன்பமான ஒரு விஷயமாக இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். அந்த நிறைவை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். விருப்பமா செய்யறோம் இல்லையா? கார்டனிங் எல்லாம் செஞ்சு பாருங்களேன். கோபமோ ஆத்திரமோ மனவேதனையோ வீட்டுல ஏதோ உறவினர்கள் இறந்து போயிருந்தா கூட இந்த தோட்ட வேலையெல்லாம் செய்யும் போது பார்த்தா மனம் வந்து அப்படியே ஒரு நிறைவுக்கு வந்துடும், அந்த ஏதுமற்ற ஒரு நிலைக்கு வந்துடும், பிளைனா வந்துடும். நம்மள்ட்ட இருக்கிற அத்தனை வருத்தங்கள்லாம் நீங்கி அழகா ஸ்லேட்டை கிளீன் பண்ண மாதிரி வந்துடும். அதுதான் ஈடுபாடோட செய்யும் பொழுது வரும். என்னன்னா பலாபலன் பார்க்காம செய்யும் பொழுது வரும். நான் அதை அடையணும் இதை அடையணும் செய்யும் போது என்ன ஆகும்னா அடைய முடியாத போது நமக்கு எப்படி இருக்கு, வருத்தங்கள் வருது, நிலை குலைஞ்சு போயிடுறோம். நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல, ஏமாற்றம் வருது. அதனாலதான் இங்க உறவினர்களுக்குள்ள சண்டை வருது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, சகோதர சகோதரிகளுக்குடைய வந்து ஒரு விருப்பமின்மை வருது, வெறுப்பு வருது. இன்லாஸோடலாம், அதாவது குழந்தையா மச்சாண்டா மச்சி நிச்சி அவங்களோடலாம் என்ன வருது, ஒரு விருப்பமின்மை வருது, ஒரு வெறுப்பு வருது, ஒரு விலகல் வருது. ஏன்னா எதிர்பார்க்கிறோம், நான் இன்னைக்கு உனக்கு இது செஞ்சேன்னா நாளைக்கு நீ எனக்கு என்ன செய்வ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதனிடம் இருக்கிறது.
இப்ப மனிதன் வந்து இதை புரிஞ்சுக்கணும். மனிதன் வந்து தாவரங்கள்ட்ட இருந்து தான் அதை கத்துக்கணும். அது வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விடாம இருந்தா கூட நமக்கு மரநிழல் தருது, பழங்கள் தருது, கனிகள் தருது. இப்ப ஒரு பொதுவான ஒரு மைதானத்துல, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல, திறந்த வெளியில ஒரு மரம் இருக்கு அப்படின்னா, நம்ம போய் ஒரு வெயிலா இருக்கு அப்படின்னு நின்னோம்னா, நீ எனக்கு தண்ணி ஊத்தினியா, நான் உனக்கு நிழல் தர மாட்டேன், நீ எனக்கு தண்ணி ஊத்தல, அதனால நீ மரத்துல இருந்து பழம் பறிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றது கிடையாது. ஏன்னா அது இயல்பா இருக்கு, இயற்கையா இருக்கு. மனிதன் ஒண்டிதான் என்ன பண்றான், தற்குறியா இருக்கான். தனக்கு மட்டுமே தான் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அந்த எண்ணத்தை யார் விடணும்னா மனிதனாகி நம்ம தான். அப்பதான் நம்ம வாழ்க்கையை நம்ம கையில நம்ம கொண்டு போக முடியும். எனக்கு எனக்குன்னு கேட்கறது எல்லாவற்றிலுமே தான் தான் வந்து எல்லாத்தையும் அடையணும். தனக்கு எல்லாருமே எல்லாமே செய்யணும். முன்னாடி எல்லாம் என்ன இருந்ததுன்னா, குழந்தைகளுக்கு அம்மா அப்பா செஞ்சாங்க. ஒரு சர்டன் வயசுக்கு மேல குழந்தைகள் தாய் தந்தைய பார்த்து கொண்டாங்க. ஒரு 40 வயசுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு பணம் அனுப்புறேன், எங்க அம்மா அப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அம்மா அப்பாவுக்கு 80 வயசானாலும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை அனுப்ப வேண்டியது. எனக்கு இருந்தா பணம் அனுப்பேம்மா, ஒரு 25,000 அனுப்பி வையப்பா, எனக்கு அதுக்கு வேண்டி இருக்கு, இதுக்கு வேண்டி இருக்குன்னு சொல்லி பிள்ளைகள் என்ன பண்றாங்க, 50 வயசானாலும் 60 வயசானாலும் தன் தாய் தந்தையிட்டு பணம் காசு எதிர்பார்க்கிற நிலைமை உருவாகி விட்டது. அப்ப என்ன ஆச்சுன்னா, எப்போதுமே எனக்கு யாரானு செஞ்சுட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் லைஃப. நான் சுற்றுலா போவேன், ஊர் சுத்துவேன், அப்பப்ப அப்டேட்டடா செல்லு மாத்துவேன், கார் மாத்திப்பேன், 2 வீலர் மாத்திப்பேங்கிற போக்கு வந்து இந்த மாதிரி போக்க வந்தெல்லாம் நம்ம மாத்தணும். பிறருடைய உழைப்புல வந்து நம்ம குளிர் காயிற விஷயத்த மாத்தணும். இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கும். ஏன்னா அந்த வாழற தருணங்கள் உன்னுடையதுதான். அமைந்த விஷயங்கள் உனக்கு பிரபஞ்சத்தால கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த தருணத்தை என்ஜாய் பண்ண வேண்டிய அந்த நிலைப்பாட்டுல நீ தான் இருக்க. நீ எதையோ உன்னை எதிர்பார்த்து, நடக்காத ஒன்றை எதிர்பார்த்து வாழ்க்கை பயணத்துல போகும்போது நீ துன்பப்படுற. நடந்ததற்கு நன்றி சொல்லி இருக்கிற தருணத்தை சிறப்பானதை ஆக்கி கொள்ளக்கூடிய அந்த கையகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்மள்ட்ட தான் இருக்கு. அதுதான் இங்க விஷயம். ஒரு ஒரு தருணத்தையும், ஒவ்வொரு மணித்துளியையும், ஒவ்வொரு அந்த நொடித்துளிகளையும் நம்மளதான் ஆக்கி கொண்டு அதுல மகிழ்ச்சி அடையணும். அதுதான் இங்க ஒரு சிறப்பானதா இருக்கு. இங்க உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் கூட சொல்றேன். நேற்று பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock வந்து எங்க ஊர்ல மழை பெஞ்சிருச்சு. நான் ஒரு 6 o'clock வெளியில போறேன். அப்ப ரிட்டர்ன் வரைச்சு பார்த்தேன், அந்த ஸ்ட்ரீட்ல யாரும் இல்ல. நான் மழையில நினைய முடியல நேத்து. எனக்கு ஒரு மழையில நினையலன்னு ஆதங்கமா இருந்தது. ஆனா அந்த மரங்களை அசைத்து அதிலிருந்து வர துளிகள் என் மீது இருந்து மரத்துக்கடையில இன்னும் மரத்தை அப்படியே ஷேக் பண்ணேன், அசைச்சு விட்டேன். அப்ப என் மேல வந்து அந்த மழை துளிகள் சிந்திய போது நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். அந்த அந்த தருணத்தை நான் எனது ஆனதாக ஆக்கி கொண்டேன். அது மாதிரிதான் அந்த தருணத்தை நம்மளதான் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல மகிழ்ந்து இருக்கிறது, அதுல நம்ம இணைந்து இருக்கிறது, அதுல இணைந்து பயணிக்கிறது. ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது இன்னொருத்தர் நமக்கு வாங்கி தர முடியாது. ஹாப்பினஸ் வந்து இன்னொருத்தர் நமக்கு வாங்கி தர முடியாது. எந்த கடையிலயும் விற்காது. கோடி கோடி ரூபாய்க்கு சொத்து கூட வாங்கி தரலாம், ஆனா ஹாப்பினஸ் எப்படி வாங்கி தர முடியும்? ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதும் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்மளும் ஹாப்பியா இருந்தேன், நம்ம சுற்றி இருக்கிறதையும் ஹாப்பியா வச்சுக்க கூடிய அந்த நிலைப்பாடு யார் கையில இருக்கு அப்படின்னா சுயம் அவரவர்கள் கையில தான் இருக்கு. அதைதான் உணர்ந்துக்கணும். சின்ன சின்ன தருணங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு சின்ன தென்றல் காற்று அடிக்கிறதா ரொம்ப மகிழ்ச்சி. சில்லுன்னு ஒரு காற்று, குளிர்ந்த காற்று அடிக்கிறதா மகிழ்ச்சியா அதை அனுபவிக்கணும். அப்படி சிடுசிடுப்பா ஆத்திரமா இருக்கக்கூடாது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இயற்கையால நமக்கு தரப்படுறது. மழை துளிகள் சாரல் அடிக்கிறதா கையை வெளியில விட்டு சந்தோஷப்பட்டுக்கணும், நன்றி சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு, இளம் வெயில் வருதா, குளிரா இருக்கா, சூரியனுக்கு நன்றி சொல்லி அதை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணணும். நல்ல நல்ல விஷயங்களை வெல்கம் பண்ணதான் நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரும். ஏன்னா சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களா நம்ம என்ன பண்றோம், ஒதுக்கிடுறோம். அப்ப வந்து பெரிய பெரிய நல்ல விஷயம் எப்படி வரும் இல்லையா? சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நம்ம வரவேற்று மகிழ்ந்து இருக்கும்போதுதான் பெரிய பெரிய விஷயங்கள் உன்னை தேடி வரும். எல்லாத்துக்குமே குறையும், நிறைவின்மையும், ஒரு 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 வெறுப்பும், ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத மனநிலை, அதை நம்ம எப்பயுமே வெளிப்படுத்தும் பொழுது எப்படி நீ நிறைவாக இருக்க முடியும்? இருக்க முடியாது இல்லையா?
அதனால எல்லாவற்றிலுமே அதுல இருக்கிற பிளஸ்ஸ பாருங்க. எல்லா விஷயத்திலுமே பிளஸ் இருக்கு, மைனஸும் இருக்கு. இப்ப ரோஜா செடி வளர்க்குறோம், எதுக்கு வளர்க்குறோம்? ரோஜா பூ பூன்னு வளர்க்குறோம். அப்ப அதை நம்ம கட் பண்ணும்போது அந்த அந்த செடியை நம்ம என்ன பண்ணுவோம்? கத்தரித்து விடுறோம் இல்லையா? அளவுக்கு மேல வளர்க்க கூடாதுன்னு தொட்டியில வச்சு வளர்க்குறோம்னா, அப்ப முதல் அந்த முள்ளெல்லாம் நம்மள குத்தருது. ஆனா நம்ம உடனே அந்த ரோஜா செடியை தூக்கி போட்டுறோமா, எனக்கு அது வேண்டான்னு? இல்ல, அதுல வரப்போற அந்த மொட்டு விட்டு இருக்கிற அந்த ரோஜா மலருக்காக காத்திருக்கும். அது மாதிரி வாழ்க்கையில எல்லா தருணத்திலையுமே எல்லா விஷயத்திலுமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்ப அதுல இருக்கிற நல்லதை பார்க்கக்கூடிய பக்குவத்தை நீங்க தான் வளர்த்துக்கணும். சரியா? இப்ப நல்லதை பார்க்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கொண்டா என்ன ஆகும்னா, நன்மை மட்டுமே தான் கண்ணுல படும். அப்ப நன்மை மட்டுமே கண்ணுல படும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே நல்லதாகவே நடக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நேர்மறை ஆற்றலால நிரப்பப்படுறோம். இப்ப நேர்மறை ஆற்றலால நிரப்பப்படும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஹாப்பினிங்ஸ் தான் நடக்கும். சரியா? ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம நல்ல விஷயங்களை வரவேற்று கத்துக்கொள்ளணும். சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும், சின்ன சின்ன தருணமாக இருந்தாலும் அதை ரசிக்க கத்துக்கணும், அதை வரவேற்க கற்றுக்கணும், அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல கத்துக்கணும். இது எல்லாமே என்ன பண்றதுன்னா, நம்மளுடைய உள் ஆழ் மனம் இருக்கு இல்லையா, அதை விகசிக்க செய்யும். அப்ப உன் மனம் விகசிக்கும் போது உன்னை எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அடையும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிந்து நம்ம பயணிக்கும் பொழுது என்ன ஆகும், நம் வாழ்வு நம் கையில தான் இருக்கு. ஆனா எதுக்குமே சலிப்பும் கோபமும் வெறுப்பும் அடையாம எல்லாத்தையுமே இப்ப ஒண்ணு நடக்கலையா, அப்ப வேற ஒன்று சிறப்பாக நடக்க போறது. ஒரு தருணத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம், நழுவ விட்டுறோம் அப்படின்னா வேறு ஒரு சிறப்பான தருணம் நமக்காக காத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப ஒன்னொன்னையும் அப்படி புரிதல்ல தான் நீங்க அணுகும் போதுதான் உங்க வாழ்க்கை சக்சஸ் ஆகும். கேக்குறோம்ல, சில பேர் மட்டும் ஏன் நல்லாவே இருக்காங்க, நாங்க மட்டும் ஏன் நல்லா இல்லை அப்படிலாம் பேசுறோம். உறவினர்களை கம்பேர் பண்ணி பேசுறோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப பெரிய பெரிய மகிழ்ச்சியான தருணங்கள் தானாகவே அமையிறது. அது கத்துக்கணும். உறவினர்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், கணவராக இருந்தாலும், மாமியார் மாமனாரா இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், சின்ன சின்ன செயல்கள் அவங்க செய்யும் பொழுது அதுல மகிழ்ந்து அவங்கள பாராட்டக்கூடிய தன்மையை நம்ம தான் வளர்த்துக்கணும். ஒருத்தரை பாராட்டணும், நன்றி சொல்லணும், அவங்கள்ட்ட மகிழ்ந்துக்கணும், இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். இது எல்லாமே கத்துக்கும் போது உன் வாழ்க்கை உன் கையில் தான். அப்ப பெரிய அவார்டு, உலகத்துல கவர்மெண்ட் தராத அவார்டு, யாருமே தராத அவார்டு நம்ம குடும்பத்தினற்ற வாங்கலாம். ஒரு சிறந்த தாய் அப்படின்னு வாங்கலாம், சிறந்த மனைவி, என் வயசு போல கிடையாது அப்படின்னு ஒரு 25-30 வருஷம் கழிச்சு மெதுவாதான் சொல்லுவாங்க. பட் அந்த வார்த்தையை நம்ம வாங்கலாம். என்னோட கணவர் மாதிரி கிடையாது, எங்க குடும்பத்துக்காகவே உழைச்சவர், எங்களோட சந்தோஷத்துக்காகவே அவர் இந்த குடும்பத்தை பார்த்துட்டாருன்னு சொல்லக்கூடிய மனைவியை பார்க்கலாம். என் புள்ள மாதிரி கிடையாது, என்ன அவ்வளவு நல்லா பார்த்துட்டு இருக்கான். ராமர் கூட அவங்க அம்மா அப்பாவை அவ்வளவு பார்த்துக்கலாம், அவ்வளவு நல்ல பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் அமையும். எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா, நம்ம எல்லாவற்றையுமே நம்முடையதாக ஏற்றுக்கொண்டு அதுல முழுமையாக பயணித்து அதுல நம்ம மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நம்ம பயணிச்சு நம்மளோட கூட இருக்கிற குடும்ப உறுப்பினரா இருக்கட்டும், நம்ம வேலை பார்க்கிற இடத்துல அலுவலக உறுப்பினராக இருக்கட்டும், நம்மளோட கூட படிக்கிற சக மாணவ மாணவியரா இருக்கட்டுமே, எல்லாரையுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுல எல்லாரையுமே நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நிலைப்பாட்டுல நம்ம பயணிக்கும் போது நம்ம வாழ்க்கை சிறந்து விளங்குறது. நம்ம ஒரு பயங்கர அவார்டெல்லாம் வாங்குறோம் அப்படிங்கறதுதான் அங்க விஷயம். புரியுதா? இது எல்லாமே யார் கையில இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு. சலிப்பாக பேசுறது, வெறுப்பாக பேசுறது, அவங்க தவற மட்டுமே சுட்டி காட்டுறது. ஏன்னா பிறருடைய தவறை சுட்டி காட்டுறதுக்காக நம்ம பிறக்கவே இல்லை. நம்மளுடைய தவறுகளை சரி செய்து கொள்வதற்கு தான் ஒரு வாய்ப்பாக இந்த பிறவி அமைஞ்சிருக்குன்னு புரியணும். அவங்கவங்க தப்ப செஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஒரு தருணமா இருக்கு இந்த வாழ்க்கை. சோ இந்த வாழ்க்கையில நம்ம நம்மளுடைய தவறுகளை சரி செய்து கொண்டு மற்றவர்களுக்கு எப்படி அன்புடையவர்களாக மற்றவர்களோட எப்படி நம்ம இணைந்து பயணிக்கணும். இங்க எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் அப்படிம்பாங்க, ஒன்றுக்குள் உள்ளுக்குள்ளாக இணைப்பு இருக்கு நமக்குள்ள. இப்ப நானே இங்க பேசுறேன் அப்படின்னா எனக்கும் உங்களுக்கு ஏதோ இணைப்பு இருக்கு, இல்லாட்டி நான் இந்த தளத்துல பேச வேண்டிய அந்த தருணம் எனக்கு அமைஞ்சிருக்காது. இது எல்லாமே இன்டர்லிங்க் அப்படிம்பாங்க. இந்த ஒன்று இன்டர்லிங்கான ஒரு ஒரு விஷயத்தையும் தனதானதாக ஆக்கி கொண்டு இறைவனால நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு, பிரபஞ்சத்தால அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கேம், இந்த வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கேம், அந்த விளையாட்டை எவ்வளவு சிறப்பா விளையாடலாம் அப்படிங்கிறதுலதான் நம்மளுடைய நிலைப்பாடு இருக்கும். அதுதான் நம்மளுடைய இந்த வாய்ப்பை எப்படி அழகா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம குணநலன்களை நல்லபடியா
ஆரம்பிச்சுக்கணும். தினமும் காலையில ஒரு 15 மினிட்ஸ், சாயங்காலம் ஒரு 15 மினிட்ஸ் ஆனாபானசதி, நம் மூச்சை நாம் கவனிக்கக்கூடிய அந்த ஒரு தியானத்தை செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அகங்காரம், கோபம் எல்லாமே அடங்கும். நாளடைவில் அடங்க ஆரம்பிச்சிடும். சரியா? யாரானு தவறா பேசினாலும், யாரானு ஒரு சண்டை சச்சரவுல இருக்கோம், அதனோட நடுவுல இருக்கோம்னா, நம்ம மூச்சை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடும்னா, இருந்தும் இல்லாத தன்மை வந்துடும். ஒட்டியும் ஒட்டாத தன்மை வந்துடும். அப்ப நம்ம எப்படி இருக்கலாம்னா, அதுல எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லாம அதுல ஒரு இருப்பா நம்ம இருந்துட்டு அதை கடந்துட முடியும். எல்லாமே நம்ம தான் கத்துக்கணும். வாழ்க்கையை நம்மளுடைய ஆக்கிக்கணும். அதை வெற்றியாளரா இருக்கணும். அந்த குடும்பமாகட்டும், அலுவலகமாகட்டும், பள்ளி கல்லூரியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே நம்ம வாழ்வை நம்ம கையில வச்சு நம்ம வாழக்கூடியவர்களாக வாழறதுக்கு நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிந்து புரிந்து கையாளணும் கண்களா. அவ்வளவுதான். இங்க எல்லாமே எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கு. நீங்க எதை எடுத்து எப்படி பயன்படுத்துறீங்க வச்சுதான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியா அமையும். சோ வெற்றியாளரா ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்கணும். சொல் செயல் எண்ணத்துல கவனமா இருக்கணும். வாய் தவறி கூட வாயிலிருந்து என்னைக்குமே பிறரை பற்றி தவறான வார்த்தைகளோ வெறுப்பான வார்த்தைகளையும் நம்ம வெளியிடக்கூடாது. ஏன்னா வாயிலிருந்து என்ன வார்த்தை வேணா வரலாம். வாயிலிருந்து வர ஒவ்வொரு சொல்லுமே எப்படி இருக்கணும்னா ஒரு வேல்யூபிளான ஒண்ணா இருக்கணும். அது ஒரு விலை உயர்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வாய் இருக்கே பேசக்கூடாது. சரியா? அதை ஒன்னொண்ணுமே நம்ம புரிஞ்சு கொண்டு செயல்படும் போது உன் வாழ்வு உன் கையில இருக்கு. ஓம் சாந்தி. இதுவரை என்னோட இணைந்து பயணித்த அனைத்து ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி. அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம் உண்டாகட்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறை சக்திக்கு நன்றி கூறி விடைபெற்றுக்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. God bless you all. ஓம் சாந்தி.